வணக்கம். நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா வேம் பற்றி பார்க்குறோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாரத்தில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் கண்ணன் ஐயா அவர்கள் வேமை பற்றிய தொழில்நுட்பங்களை விரிவாக எடுத்துக்கூறுவார். ஐயா வணக்கங்க ஐயா. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறையா இடுப்புகள் செலவு அதிகரிச்சுட்டே போகுது. அது மட்டும் இல்லை, மண் வளத்தையும் மேம்படுத்தணும். அதுக்குண்டான தொழில்நுட்பத்தை விரிவாக எடுத்துக்கூறுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வேம்ங்கிறது என்னென்னா, இது பேர் வெசிகுலர் ஆர்பெஸ்குலர் மைக்ரோரைசா, தமிழில் வேர் உள் பூஞ்சானம். இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இது நிலங்கள் வறட்சியாக இருக்க காலகட்டத்தில் இதை நம்ம மண்ணில் இடும்போது அந்த நீர் பிடிச்சி வேர் வழியாக செடிக்கு கொடுக்கும். அடுத்தது நிலத்தில் நிலையாக இருக்கக்கூடிய கரையாத சத்துக்கள், பாஸ்பரஸ், பொட்டாசியம், காப்பர், ஜிங்க்கு, அயன், இந்த மாதிரி சத்துக்களை கரைச்சி வேறு மூலியமாக கிரகிச்சு செடி எடுத்துக்கிறதுக்கு உதவும். அடுத்தது தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்களை செடி உள்ற அனுமதிக்காது. செடிக்கு வெளியே மண்ணிலேயே இதை தடுத்து நிறுத்திடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியை நல்லா பண்ணோம். வேர் நிறையா வெண்ணிற வேர்கள், சல்லி வேர்களை உருவாக்கும் போது அது என்ன பண்ணுன்னா, அங்கங்கே இருக்கக்கூடிய கரையாத சத்துக்கள் நல்லா எடுத்து கொடுக்கும். செடி ஸ்ட்ராங்காக நின்று அந்த பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து கொடுத்து நீரை கொடுத்து வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கும்போது நல்ல விளைச்சல் கொடுக்கும். இது மண்ணில் காற்றோட்டத்தை அதிகப்படுத்தும். இந்த பூஞ்சானம் மண்ணில் காற்றோட்டத்தை அதிகப்படுத்தும். இதில் 2 விதமான செயல்பாடுகள் இருக்குது. வேருக்கு வெளியில் அப்படியே எக்டோமைக்கோரைசான்னு பேர், அது வேருக்கு வெளியில் இருக்கும். எண்டோமைக்கோரைசாங்கிறது வேருக்குள்ளார பூந்து அது என்னென்னா ஆஸ்டோரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். என்னென்னா, கை எப்படி இருக்குது, இது மாதிரி அங்கங்கே போகும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சிடும், அங்கங்கே இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி செடிக்கு கொடுக்கும். இது அந்த மாதிரி எக்டோமைக்கோரைசா எண்டோமைக்கோரைசாங்கிறது சத்துக்களை இது பண்ணி கொடுக்கும். வறட்சிக்கு இது பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இப்போ நம்ம உயிர் உரங்கள் சொல்கிறோம் இல்லைங்க, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி மண்ணில் எந்த சத்தை மெயினாக எடுத்து கொடுக்குங்க? இது மண்ணில் வேருக்கு முக்கியமாக தேவையான மணிச்சத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வறட்சியை தாங்கக்கூடிய பொட்டாசியத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜிங்க்கு, காப்பர், அயன், மாலிப்டினம், இந்த மாதிரி கரையாத சத்துக்களை கரைச்சி கொடுக்கும். ஐயா, மண்ணிலேயே நீங்கள் சொல்கிற சத்தெல்லாம் இருக்குங்களாங்க? மண்ணிலேயே இருக்கும். ஏற்கனவே இப்போ நம்ம ஒரு உரம் இட்டிருந்துருக்கோம். அந்த உரம் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செடி எடுத்துக்கும். மீதி பார்த்தீங்கன்னா அந்த செடி எடுத்துக்காது. அப்போ அந்த செடி எடுத்துக்காத சமயத்தில் அது ஒன்று மண்ணுக்குள்ளார இருக்கும், லீச்சிங் ஆகி மண்ணுக்குள்ளார இருக்கும், இல்லை ஆவியாகி போயிடும். ஆவியாகி போனதை ஒன்றும் பண்ண முடியாது. மண்ணுக்குள்ளார லீச்சிங் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை இது கரைச்சி இதை வேர் வழியாக எடுத்துக்கிறதுக்கு நமக்கு உதவி புரியும். மேலும் மண்ணில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதே மாதிரி செடியில் என்னங்க அந்த மாதிரி ரோல் இருக்குது? செடியில் இது என்ன பண்ணோம்னா, அந்த செடியோட வேர் பகுதியில் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நுனிப்பகுதி, அதை சுற்றி ஒரு லிக்னிஃபிகேஷன் ஃபார்ம் பண்ணும். அது ஃபார்ம் பண்ணும்போது என்னென்னா சுரக்குமாங்க. ஆமாம், இது அந்த ஒரு விதமான சுரப்பு கொழுப்பை சுரக்கும். அந்த லிக்னிஃபிகேஷன் பண்ணி அது என்ன பண்ணோம்னா, பூஞ்சானம், தீமை வைக்கக்கூடிய பூஞ்சானம், வாடல் நோய், அழுகல் நோய், அந்த பூஞ்சானத்தை என்ன பண்ணோம்னா வேறுகிட்ட போகும்போது அதை கட் பண்ணிவிட்ரும். கட் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியாக இது பண்ணி விட்டுரும். இப்போ இதே மாதிரி தான் ட்ரைகோடர்மா சொல்கிறோம் இல்லைங்கய்யா, அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? ட்ரைகோடர்மா அது எதிர் பூஞ்சானம். அது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் கொடுக்கும் குறிப்பிட்ட காலம். அது வேருக்குள்ளார போதாது. ஆனால் இது வேருக்குள்ளார போகுது. இது சிம்பியாசிஸ் ஆக்ஷன் பண்ணும். ஓகே. இன்னொன்று என்னன்னா, சிம்பியாசிஸ்னா இது ஒரு விதமான செடிக்குள்ளாரே பூதும். செடிக்குள்ளார பூந்து அது ஒரு அதுக்கு 2க்கும் நன்மை. இது செடி இதுக்கு வாழ்விடம் கொடுக்கும். செடிக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி, நீரை உறிஞ்சு கொடுக்கறது, சத்தை கரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி அதுக்கு பேர் சிம்பியாசிஸ். மியூச்சுவல் ஒரு இது இருக்குது, சிம்பியாசிஸ் ரிலேஷன்ஷிப். ஐயா, இது எப்படிங்க அப்ளை பண்ணுறது? இது என்ன பண்ணலான்னா, விதை நிறுத்தி 1 கிலோ விதைக்கு 50 to 100 கிராம் ஒன்று பார்த்தா அது கூட ஒட்டும் தருவோம், கஞ்சி, இந்த மாதிரி இது பண்ணி 1 கிலோ விதைக்கு 50 to 100 கிராம் கலந்து நல்லா கலக்கி விட்டு அதை வெயில் இல்லாத நிழலான இடத்துல ஒரு இல்லை ஃபேனு கடியில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருக்கும் போது அது நல்லா ஒட்டிக்கும். இல்லைன்னா விதைப்பு எவ்வளோ நேரத்துக்கு முன்னால் அதை செய்யணுங்க? இதை நாளைக்கு விதைக்கிறோம்னா இன்றைக்கே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். பண்ணி கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா, இதை 50 to 100 கிராம் ஒரு 6 லிட்டர் தண்ணியில் சொல்யூஷனாக கொடுத்து அதில் இந்த விதையை போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை மறுபடியும் எடுத்து நிழல் பாங்கான இடத்துல இல்லை ஃபேனு கடியில் காய வச்சு அதை இதை பண்ணிக்கலாம். இப்போ நெல், இந்த மாதிரி கத்திரி, தக்காளிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பயிருக்கு நாங்கள் பண்ணலாம். இது என்னன்னாக்கா எல்லா பயிர்களுக்கும் பண்ணலாம். நெல், காய்கறிகள், மரப்பயிர்கள்,
ஈவன் வந்து வனம் சார்ந்த மரப்பயிர்கள் கூட இதை வந்து நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா இது வந்து அந்த சத்துக்களை கரையாத சத்துக்களை கிரகிச்சு கொடுக்கும். இது வறட்சி மேலாண்மையில வந்து முக்கிய பங்கெடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எந்த டைம்ல எப்படி அப்ளை இது பண்ணுங்க? என்னன்னா விதை நிறுத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் வேர் வந்து ஆக்டிவா ஒரு செடி முளைச்சி ஒரு 15 நாள் டு 30 நாளுக்குள்ளார வேர் வரும்போது ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் அப்படியே தொழு உரத்தோட கலந்து போடலாம். அந்த மாதிரி போடும்போது குறுகிய கால பயிருக்கு ஒரு 3 to 4 கிலோ இது பண்ணலாம் ஒரு ஏக்கராவுக்கு. நீண்ட இப்போ மரம் சார்ந்த பயிருக்கெல்லாம் ஒரு மரத்துக்கு 50 கிராம் அப்படி கொடுத்தாவே போதுமான. அது வந்து நல்லா வேருக்குள்ளார பூந்துக்கும். வருடத்தில் எவ்வளோ நாள் இடைவெளியில கொடுக்கலாங்க? இது வந்து பார்த்தா ஒரு மாத இடைவெளியில் கொடுக்கலாம். 1 மாத இடைவெளியில் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ இதை பண்ணனதுக்கு அப்புறம் கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ இல்லை ஃபங்கஸரோ பயன்படுத்தலாங்களாங்க? இப்போ என்னென்னா இதை பண்ணிவிட்டு ஃபஞ்சிசைடோ இல்லை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த வேமையை அவங்க கோட்டிங் பண்ணி பலூன் கோட்டிங் சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணி அதை வந்து குருணை வடிவில் கொடுக்குறாங்க. அது என்னென்னா அந்த மேலே இருக்கிற கோட்டிங்கு அந்த உரத்தால் அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி வந்து மேம்படுத்தப்பட்ட அந்த குருணை வடிவில் இருக்கிற வேமை வந்து உரத்தோட கலந்து கொடுக்கலாம். ஆனால் பூஞ்சான ஃபஞ்சிசைடை கொடுக்கக்கூடாது. அதனால் கலந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை வேரில் கொடுக்கும்போது ஃபஞ்சிசைடை ஃபோலியர் ஸ்ப்ரேவா இலை வெளியில் தெளிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. மேலே தெளிச்சிக்கலாம். மண்ணுக்கு அடியில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய உரங்களுக்குலாம் நிறைய காஸ்ட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு வந்து விவசாயி என்ன மாதிரி இதெல்லாம் பயன்படுது? என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் உரச்செலவு அதிகமாகிறது காரணம் வந்து மேற்கு ஆசியாவில் நிலவக்கூடிய பதட்டம். அப்போ வந்து என்னென்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதனுடைய வந்து அந்த செலவு வந்து இங்கே கொண்டு வர்றது அதிகமாக இருக்கிறதுனால உரத்தோடைய விலை வந்து உயரக்கூடிய நிலை இருக்குது. அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி வேம் அப்ளை பண்ணும்போது ஒரு 25 to 30% உரச்செலவு வந்து குறையும். அப்படியே குறைச்சிக்கலாம். இன்னொன்று இது வந்து வறட்சி தாங்கக்கூடிய காலகட்டத்தில் இது முக்கியமாக இது பங்கெடுக்கும். மழை வேறு நிறைய இடத்துல இல்லைங்க இல்லை. இப்போ அதுக்கு வந்து இது முக்கியமான வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியாக வறட்சி தாங்க கரையாத சத்துக்களை கரைச்சி கொடுக்கும். வறட்சியும் நல்லா கரைச்சி கொடுக்கும். இப்போ செஞ்சு காட்டுறீங்களா? செஞ்சு காமிக்கலாம். இது என்னங்க? இது வந்து உளுந்து விதை. இது எப்படி செய்யணும் பார்த்துங்க. இந்த உளுந்து விதையில 1 கிலோ விதையில ஒரு 50 கிராம் 50 ml. இது என்னங்க? இது வந்து அரிசி கஞ்சிங்க. இந்த மாதிரி நினச்சிக்கிறோம். கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். போதும் சார். இந்த மாதிரி அளவுக்கு நல்லா நனையணும். இந்த வந்து கஞ்சி வந்து எல்லாமே நல்லா சதசீவனா எல்லா பக்கமும். இப்போ பாருங்க இந்த நம்ம கலக்கும் போது இப்படி வந்து எல்லா பக்கமும் கலக்கணும். இப்படி கலக்கிட்டா இப்போ எல்லா பக்கமும் இந்த உளுந்தோடைய மேற்பகுதியில் இதில் வந்து கஞ்சி வந்து நல்லா கலங்கி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேம் எடுத்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோங்க போடணும்? 1 கிலோ விதைக்கு 50 to 100 கிராம். 100 கிராம் போடலாங்க. ஆமாம். இது பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கு இல்லைங்களாங்க? பவுடர் ஃபார்ம்ல தான் இப்போ இருக்குது. சில கம்பெனிங்க வந்து அதை வந்து குருணை வடி